உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி. உயிரிழந்த 18 பேரின் குடும்பங்களுக்கு நேரில் சென்று அரசு சார்பில் நிதி வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு அமைத்த அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் விசாரணை தீவிரம். கரூரில் நடந்தது போன்ற சம்பவம் வருங்காலங்களில் நடக்காதவாறு தீர்வுகள் காணப்படும் என உறுதி. குறைபாடுகளை களையணும் தான், அதுக்கு தான் ஆணையம். இந்த மாதிரி சம்பவம் இன்னொரு தடவை நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணணும்? விஜய் பரப்புரையில் நடந்த துயரச் சம்பவம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் ராகுல் காந்தி பேச்சு. உள்ளார்ந்த அக்கறையுடன் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விசாரித்த ராகுலுக்கு முதல்வர் நன்றி. தாவேகாவினர் போதிய முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கருத்து. விஜய் கூர்ந்து கவனித்திருக்க வேண்டும் என்றும் அறிவுரை. தர்மபுரியில் இன்று நடைபெறுவதாக இருந்த பழனிசாமியின் பரப்புரை பயணம் ஒத்திவைப்பு. தர்மபுரி நாமக்கல் பரப்புரை பயணங்கள் அக்டோபர் 2, 3, 6 தேதிகளுக்கு மாற்றம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா த்ரில் வெற்றி. பாகிஸ்தானை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரிடமிருந்து கோப்பையை வாங்க இந்திய அணி மறுப்பு. வெறும் கையுடன் மூன் வாக் செய்து வந்த கேப்டன் சூரியகுமார் சக வீரர்களுடன் கொண்டாட்டம். ஆடுகளத்தில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூரிலும் இந்தியா வென்றதாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்திய அணியின் வெற்றியை நாடு முழுவதும் கொண்டாடிய ரசிகர்கள். வேலூர் விஐடி பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் வானில் வர்ணஜாலம் நிகழ்த்திய ட்ரோன்கள். மெய்மறந்து ரசித்த மாணவ மாணவிகள். The wheel sourced everything. And his belief in a right to move spills every dream nurtured him. Tonight, as we gather under the sky, குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் களை கட்டும் தசரா திருவிழா. காளி, சுடலை உட்பட பல்வேறு வேடங்களில் சென்று பக்தர்கள் வழிபாடு. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தை தனி தாலுக்காவாக அறிவிக்க வலியுறுத்தல். ஒரு நாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் இருந்த பொதுமக்கள். புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற மணல் சிற்ப கண்காட்சி. மாணவர்களின் திறமையை கண்டு பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் வியப்பு. குமரி மாவட்டத்தில் பெய்து வந்த தொடர் மழை குறைந்தது. திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. திருப்பதி ஏழுமலையான் கோவில் கருட சேவை கோலாகலம். பக்தி முழக்கங்களுடன் வழிபாடு மேற்கொண்ட பக்தர்கள். பதினேழு மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கு. ஆக்ராவில் கைது செய்யப்பட்ட சாமியார் சைத்தான்யானந்தா சரஸ்வதிக்கு 5 நாள் போலீஸ் காவல். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல். பாஜக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க அமித்ஷாவிடம் காங்கிரஸ் வலியுறுத்தல். சேவை குறைபாடு இருந்தால் சமையல் எரிவாயு நிறுவனத்தை மாற்றிக்கொள்ளும் வசதி. நாடு முழுவதும் மக்களிடம் கருத்து கேட்கிறது ஒன்றிய அரசு.
ட்ரம்புக்கு அரிய கனிமங்களை பரிசளித்த பாகிஸ்தான் பிரதமர். சீனாவுக்கு அணை போட பாகிஸ்தான் பிரதமர் முன்னெடுப்பா என எழுந்திருக்கும் கேள்வி.